ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லக்கி பாஸ்கர் பேசுகிறேன். காய்ஸ், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக அப்படியே ஃபைனல் நடக்க போகுது, ஸ்பெயின் விசஸ் அர்ஜென்டினா. ஸோ வந்து இந்த மேட்ச்சு ப்ரிடிக்ஷன் நம்ம பார்த்துடலாம். காய்ஸ், இதுவரையும் இந்த மேட்ச் வந்து என்ன சொல்கிறது, FIFA வேர்ல்ட் கப்பில் நம்ம அர்ஜென்டினா வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. நிறைய அவங்களோட ரெஃப்ரியோட சப்போர்ட்டோட நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஃபைனல் வரையும் வந்துட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் இருக்காங்க. ஸ்பெயின் வந்து ரெஃப்ரியோட இதெல்லாம் இல்லை, சப்போர்ட்லாம் இல்லை. பட் ஆனால் அவங்க வந்து நல்லா ப்ளே பண்ணி ஓரளவுக்கு இப்படியே ஃபைனல் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து முக்கியமான மேட்ச் காய்ஸ். ஏன்னா இந்த சைடு ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா எமால் இருக்கார், இந்த பக்கம் அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி இருக்கார். ஸோ எமால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தார். அப்போ வந்து மெஸ்ஸி வந்து அவர் கையால் ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருந்தாங்க, செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ அவரே வளர்ந்து வந்து நம்ம மெஸ்ஸிக்கு ஆப்போனண்ட்டாக வந்து ஒரு கேம் விளாட வருது, அதுவும் வேர்ல்ட் கப் ஃபைனலில். இது மெஸ்ஸியே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டார். கைஸ், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அனலிஸ்ட் என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்பெயின் தான் வின் பண்ணணும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா அவங்களோட லாஸ்ட் 7 மேட்சஸாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செம்ம டிஃபென்ஸ் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அட்டாக்கிங் ஸ்ட்ரைக்கிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து அர்ஜென்டினா வந்து அட்டாக்கிங் சைடில் இருப்பாங்க, அவங்களுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ இவங்க டிஃபென்ஸும் இருக்குது, அட்டாக்கும் இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது ஸ்பெயினுக்கு அதிகமாக இருக்குது. ஈவன் தோ இவங்களை அர்ஜென்டினாவாக நம்ப முடியாது, கடைசி நிமிடத்தில் ஏதாவது கோல்மால் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ இவங்க ப்ரீவியஸ் மேட்ச்லாம் பார்த்துருப்பாங்க அர்ஜென்டினா எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஸ்பெயின் ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு வருவாங்க. பிளாக்கிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்கும், ப்ளஸ் அட்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டையுமே இவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக மெஸ்ஸியை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதையும் இவங்க கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. பார்க்கலாம் கைஸ். லாஸ்ட் 2 மேட்சாக ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் அவங்களோட 80th மினிட் வரையும் சப்ஸ்டியூட் ஒரு பிளேயரை வந்து பண்ணாமல் 80th மினிட்க்கு அப்புறம் ஒரு பிளேயரை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பிளேயரை வச்சு ஒரு கோல் போட வச்சாங்க. அது வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராட்டஜி காய்ஸ். ஏன்னா அவங்க லாஸ்ட் 2 கேமில் லீட் பண்ணதே இந்த சப்ஸ்டியூஷன் வந்து ஒரு 80th மினிட்க்கு அப்புறம் ஒரு கீ ஸ்ட்ரைக்கரை அவங்க வந்து இறக்கிட்டு அவரை வச்சு ஒரு கோல் போட வச்சு வின் பண்ணாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் மூலியம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வின் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்லையுமே அவங்க ஒரு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் அர்ஜென்டினா பார்த்தீங்கன்னா 18th மினிட் வரையும் அவங்க வந்து ஏதோ விளையாடவே தெரியாத மாதிரி அட்டாக்கிங் பண்ணிவிட்டு லாஸ்ட் 15 மினிட்ஸில் செம்மையாக அட்டாக்கிங் பண்ணி அவங்க வந்து கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயினுக்கு வந்து அட்வான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து டிஃபென்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால் ஸ்பெயின் வின் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஈவன் இது வந்து எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு பெனால்ட்டி ஷூட் அவுட் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் மேபி நம்ம ஸ்பெயின் வின் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா இவங்க ஸ்பெயின் சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கோல் வரும், அர்ஜென்டினா சைட்லேருந்து ஒரு கோல் கண்டிப்பாக வரும். ஸோ வந்து 2-1 இருக்கும். திருப்பியும் வந்து இன்கேஸ் ஹெட் டு ஹெட் நெக்காக போச்சுன்னா 2-2 போயிட்டு எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு 3-3ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டைம் ஸ்பெயின் தான் வந்து வின் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கைஸ். ஈவன் ஸ்பெயின் வந்து 4 கோல்ஸ் ப்ளஸ் அர்ஜென்டினா 3 கோல்ஸ் போடுற வரையும் வாய்ப்பு இருக்குது கைஸ். இதே கைஸ், என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா அதான், ஸ்பெயின் 4 கோல்ஸும் அர்ஜென்டினா 3 கோல்ஸும் அடிப்பாங்க. இதில் மேலே எம்மால் ஒரு கோல் அடிப்பார் ஸ்பெயின் சைட்லேருந்து. அப்புறம் வந்து பெட்ரோ இருக்கார், பெட்ரோ ஒரு அடிக்கலாம். அதுக்கப்புறமா ஒயசரபால் இருக்கார், அவரும் ஒரு கோல்ஸ் அடிக்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் மெயின் கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் மெஸ்ஸி ஒரு கோல் அடிப்பார், ப்ளஸ் மார்டினஸ் லாஸ்ட் 2 கேமும் அடிச்சிருந்தார். ஸோ இந்த டைமும் மெஸ்ஸியோட அசிஸ்டோட அவர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கைஸ், உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷனை தான் ஸ்பெயின் வின் பண்ணணும். நீங்கள் யார் ஸ்பெயின் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அர்ஜென்டினா வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் ப்ரிடிக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி நைட் பார்த்துடலாம் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒன் திங் கைஸ், இந்த மேட்ச்சில் வந்து ஸ்பெயின் வின் பண்ணிச்சுன்னா ரொனால்டோ ஃபேன்ஸ் வி செலிப்ரேட் த கைஸ். டுமாரோ எல்லோரும் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஸ்பெயின் வின் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். வி ஆர் ரொனால்டோ ஃபேன்ஸ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அர்ஜென்டினா வின் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து அவங்க ரெஃப்ரி வச்சு வந்தாங்க, ரெஃப்ரி வச்சு வின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்பெயின் கண்டிப்பாக வின் பண்ணணும். ஈவன் இப்போ அர்ஜென்டினா வின் பண்ணால் நாங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க எங்களோட வின் பண்ணலை, ஸ்பெயினோட தான் வின் பண்ணுறாங்க சொல்லிட்டு தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். சரி காய்ஸ், நீங்கள் நைட்டு மேட்ச்சு 12:30 AM மறக்காமல் எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய ஈவெண்ட் ஃபங்க்ஷனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிஃபோர் த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ வந்து ஒரு ஐ திங்க் 11:30 ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை 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 கைஸ். இதான் நம்ம ஃபீஃபாவோட லாஸ்ட் ஃபைனல் ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோ. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபீஃபா வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ பார்ப்போம். பை பை கைஸ். ஸ்பெயின் வாழ்க.